தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசி திரைப்படமாக உருவாகி இருக்கும் படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துடைய படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே படக்குழு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது 2026 ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் வெளியீடாக இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்பே அறிவிக்கப்பட்ட நிலையில ரிலீஸிற்கு ஒரு நாள் முன்பாக இந்த படத்திற்கு சென்சார் போர்டு ஒரு மிகப்பெரிய செக் வச்சாங்க. சோ கடைசி நேரத்துல கண்டிப்பாக சென்சார் சர்டிபிகேட் வாங்கிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிவிடலாம் அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. விஜய் சார் படத்திற்கு இது போன்ற பிரச்சனைகள் வழக்கு போடுவது ஒன்றும் புதிதல்ல. எப்படியோ படம் சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகிவிடும்பா அப்படின்னு ரசிகர்களுமே ஒரு பக்கம் அசால்ட்டாக இருந்த வேளையில சென்சார் போர்டு குழு இதனை சீரியஸாக களமிறங்கி படத்தை ரிலீஸ் பண்ணாதவாறு பிளானுமே போட்டுட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் வழங்கிய பின்னரே ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு மாதத்துல தமிழக சட்டமன்ற தேர்தல் வேற வருது. அந்த நேரத்துல எந்த படத்தையுமே ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. குறிப்பாக அரசியல் சார்ந்த எந்த படங்களுமே ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்றது தமிழகத்துடைய ரூல்ஸ். ஆகையால தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு பின்னரே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. சோ அப்படி ஜனநாயகன் திரைப்படம் குறிவைத்திருக்க தேதி தான் இந்த வருட சம்மர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதே சம்மர்ல தான் சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 திரைப்படம் களமிறங்குது. இருந்தாலுமே ஜெயிலர் 2 திரைப்படம் பின்வாங்குவதாக கிடையாதாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுமே ரிலீஸ் தேதியை முன்பே அறிவிச்சிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாமல் சம்மர்ல ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. சோ கண்டிப்பாக தலைவர் தளபதியுடைய போட்டி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.